கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். கர்த்தர் அப்படியே இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அவரே அடைக்கலமாய் இருந்து இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிறார். தமது ஜனத்திற்கு அவர் அடைக்கலம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். நெருக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே வசனத்தை 14ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். சிறுமைப்படுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே சிறுமைப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவர்கள் படிப்பிலே குறைந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அந்தஸ்திலே குறைந்தவர்களாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்திலே அவர்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கலாம், சரீர பலத்திலே சுகத்திலே ஒருவேளை குறைந்து சுகவீனத்தோடு கூட அவர்கள் பலவீனத்தோடு கூட காணப்படுகிறவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஜனங்கள் அல்லது அவர்களுக்கு உரியவர்கள், அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்களை சிறுமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை ஏளனமாய் நினைத்து அவர்களை ஒதுக்குகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான காரியங்களிலே அல்லது இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் பாதையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அநேக நேரங்களிலே நீங்கள் இப்படிப்பட்ட சிறுமையை நீங்கள் அனுபவித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். இப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதங்களில் அடைக்கலமாய் கடந்து வருகிறார் அல்லது கடந்து வந்தார் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று அங்கு யோசேப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். யோசேப்பு தன் தகப்பனுக்கு மிகவும் செல்லமான ஒரு குமாரனாக இருந்தார். அந்த யாக்கோபுக்கு மிகவும் நேசத்திற்குரியவராக, பாசத்திற்குரியவராக அந்த யோசேப்பு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு யோசேப்புக்கு பல வர்ணமான அங்கியை அவர் கொடுத்திருந்தார். இதை பார்க்கும் பொழுது மற்ற சகோதரர்களெல்லாம் அந்த யோசேப்பின் மேல் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு அந்த யோசேப்பு மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டதை நாம் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்டதான யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது. அப்படிப்பட்டதான ஒரு பாதையிலே யோசேப்பு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு சகோதரர்கள் மூலமாக துன்பத்திற்கு அவர் ஆளாக்கப்பட்டு அவர் எகிப்து தேசத்திலே அடிமையாக விற்கப்பட்டு அந்த தேசத்திலே சிறைச்சாலையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். சிறைச்சாலை வாழ்க்கை சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அங்கு தன்னுடைய இஷ்டம் போல் ஒன்றையும் செய்ய முடியாது. ஆனாலும் அந்த யோசேப்பு அந்த சிறைச்சாலையிலே அவர் மிகவும் உண்மையுள்ளவராக இருந்தார், கர்த்தரோடு கூட இருந்தார். ஆகவே அந்த சூழ்நிலையிலே அந்த யோசேப்பு ஆண்டவர் அடைக்கலமாய் அங்கு கடந்து வருகிறார். அதனால்தான் அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. அந்த எந்த எகிப்து தேசத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டாரோ, காரணமில்லாமல் தண்டனைக்குட்படுத்தப்பட்டாரோ, அதே தேசத்திலே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார், அங்கு அதிகாரியாக உயர்த்தினார். ஆகவேதான் யோசேப்பு சொல்லுகிறார், நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் காரணமில்லாத சூழ்நிலைகளினாலே
நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அடைக்கலமாய் அவர் கடந்து வருகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் யோசேப்பை போல உங்களை உயர்த்துவார், உங்களை பலுக பண்ணுவார். ரூத்தினுடைய புஸ்தகத்திலே ரூத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் உயர்த்தப்படுகிறார். ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அடைக்கலமாய் கொள்ளும் பொழுது ரூத்தினுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதத்தை, அதே ஆசீர்வாதங்களை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். யோசேப்பை உயர்த்தின தேவன், சிறுமைப்படுத்தப்பட்ட ரூத்தை உயர்த்தின தேவன். அதே போல அநேகரை சொல்லலாம். அன்னாளுடைய வாழ்க்கை சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த அன்னாள் சொல்லுகிறார், என்னுடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி கர்த்தர் உயர்த்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? காரணமில்லாத காரியங்களிலே நீங்கள் தண்டிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு நீங்கள் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். அவரிடத்திலே அடைக்கலமாய் நீங்கள் கடந்து வரும் பொழுது அவரே சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்குகிறவர் என்று சொல்லி யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்டதான உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் சிறுமைகளை அவர் மாற்றி போடுகிறவராயிருக்கிறார். கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமான தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் இப்படிப்பட்ட சிறுமையினூடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே யோசேப்புக்கு செய்ததை போல ஆண்டவரே நீர் ஆண்டவரே உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையிலே சிறுமையை மாற்றினதை போல ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமைகளை நீர் மாற்றி போட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். சிறுமைப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அடைக்கலமாய் கடந்து வருகிறார். ஆமேன்.